ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா இன்னும் பிக் பாஸ் அலப்பறை இன்னும் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், நான் எப்படி சொல்கிற மாதிரி தான், மழை விட்டாலும் தூறல் விடலை அப்படிங்கிற கதையாக தான் வந்து ஷோ முடிஞ்சாலும் வன்மமும் குறையல. வன்மம் குறையாத பட்சத்தில் அதுக்கான ஒரு ரியாக்ஷன்ஸும் வந்துட்டு தான் இருக்குது. எல்லா சைடுக்கான ஃபேன்ஸ் சைட்லேருந்து வர்றது. அது பாரு ஃபேன்ஸ், கமருதீன் ஃபேன்ஸ் ஆப்வியஸாக வந்துட்டு இப்போ வந்து பாருதீன் நம்ம வந்து பாருதீன் ஓகேவா? பாருதீன் அப்படிங்கிற இடத்துல அந்த பாட்காஸ்ட் ஆகட்டும், நான் கூட இன்ஸ்டாவில் வந்து நம்மளுக்கு வந்து தீபா மார்ஷல், அப்புறம் ஃபெரி ஸ்டார், அப்புறம் சங்கீதா மேனே, இது மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து அதான் நம்ம என்ன வியூஸ் போடுறோம் அதை பார்க்குறாங்க, ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்க. இப்போ நேற்று கூட வந்துட்டு அவங்க வந்து விஜய் பாரு ஆர்மிலேருந்து நம்ம ஷார்ட்ஸ் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து அந்த பாட்காஸ்ட் பற்றியும் வந்து இன்ஸ்டாவில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் பாரு ஆர்மி அதை போட்டாங்க. நான் அதுக்கு போய் லைக் போட்டேன், கமெண்ட்ஸ் போட்டேன். அப்போ வந்து அந்த பாட்காஸ்ட்டில் வந்து பாருவும் கமருதீனும் வந்துட்டு அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அது பார்ட் 1 ஆல்ரெடி வந்துச்சு. இப்போ பார்ட் 2 வந்து வெளியில் வந்தப்போ ரொம்பவே அதுக்கான ஒரு ஆடியன்ஸ்க்கான ஒரு அந்த ஒரு இதில் வந்து எல்லாருமே அதை எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபில்மே இப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் லீக் ஆயிருக்கு. அப்புறம் பாருதீன் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது தப்பா சரியா? அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம வக்ரன், நம்ம வந்து விக்ரம்னு சொல்லவும் தான் பார்க்குறோம். ஆனா திருப்பி திருப்பி அவரோடது வெஞ்சன்ஸையே அவர் கொட்டிட்டுருக்காரு, வன்மத்தையே கொட்டிட்டுருக்காருன்னா, அதை விக்ரம்னு சொல்லவே மனசு வர மாட்டேங்குது. மனசு வராத இடத்துல எப்படி வாய் வரும் அப்படிங்கிறது தான். மனசுல தோன்றது தான் வாயில வரும், இல்ல புத்தியில தோன்றது தான் வாயில வரும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் வந்து ஆஸ் யூஷுவல் ஷோ முடிஞ்சிச்சு. உங்கள நாங்க ஆஸ் யூஷுவல் விக்ரமா பார்க்குறோம், விக்கல்ஸ் விக்ரமா பார்க்குறோம். இல்ல நார்மலா எப்பயும் நீங்க வந்து தன்னை வந்து ஒரு காமெடியனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற அவர் வந்து அந்த ஹியூமர் சென்ஸோட அந்த விக்ரம பார்க்கணும் அப்படின்னு நெனச்சாலுமே, இன்னும் அந்த விக்ரம பார்க்கவே முடியல. அந்த வன்மத்தோட இருக்கிற வக்ரன தான் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதை தான் இப்போ ஒரு காலேஜ் ஃபங்ஷன்லயே அவர் கொட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி சொல்லணும்னா, விக்ரமோடது நானும் நெறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்காங்க. அவருக்கான ஒரு சேனல் இருக்கு. அவர் வந்து இவ்வளோ பெரிய ஹியூமர் காமெடி அப்பல்லாம் எனக்கு தெரியாது பார்க்கும்போதெல்லாம். அவரு இவ்வளோ ஹியூமரா அந்த காமெடி அவர் ஹியூமர்னு அத சொல்லிக்கிறாரு. ஆனா அது டார்க் காமெடி தான். ஆனா வந்து அவரோடது நெறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்க்கும்போது ஏன்னா நான் வந்து சீரியல் பார்க்க மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிபேட் ஷோஸ் பார்ப்பேன். ரியாலிட்டி ஷோஸ் பார்ப்பேன். அந்த ரியாலிட்டி ஷோஸ்லுமே இந்த சிங்கிங், பாட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீயா நானா, வா தமிழா வா, அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் நெறைய பார்ப்பேன். அது லெஜண்ட்ஸ் இன்டர்வியூஸா இருக்கட்டும், சினிஃபீல்ட் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், இல்லைனா சைக்காலஜி சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், இல்ல அவங்கவங்களோடது ஒரு படம் வரப்போகுதுன்னா இன்டர்வியூஸ் ஆப்வியஸா குடுக்குறாங்க. இப்போ அது ஒரு ப்ரொமோஷன் மாரி ஆயிடுச்சு அது குடுக்குறாங்க. இல்லைனா பர்சனலா இந்த ஜேஎஃப்டபிள்யூ அந்த மாரி விஷயங்கள்லாம் வரும்போது, அவங்கவங்க பர்சனலா ஏதாவது இன்டர்வியூஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அத போய் உட்காந்து அது 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 அதில என்ன சொல்ல வராங்க? ஏன்னா அவங்க லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸா அது ஆப்வியஸா அதுலேருந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியும். படத்தில அவங்கள பார்க்கறத விடவும், சீரியல்ல பார்க்கறத விடவும், ஒரு ஷோல ரியாலிட்டி ஷோல பார்க்கறத விடவும், அவங்களோட இன்டர்வியூஸ்ல ஒரு நல்ல ஆங்கரா அந்த இன்டர்வியூ கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஆங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பேச விட்டு, அவங்க மூலியமா என்ன விஷயங்கள் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க அந்த இன்டர்வியூஸ்லயும், அத தான் வெளிக்கொண்டு வர பார்ப்பாங்க. சும்மா நொய் நொய்ன்னு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்றது அப்படிங்கிறதுல. ஒரு கொஸ்டின வந்து ஆங்கர் கேட்டுட்டாங்கன்னா, அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ, அந்த ஒரு செலிபிரிட்டியோ, இல்ல அந்த ஒரு பெர்சனோ, பர்ட்டிகுலர் பெர்சனோ என்ன அவங்க மைண்ட்ல வந்து அ ஜனங்களுக்கும் சரி, சோஷியலாவும் சரி, என்ன அவங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல என்ன கோ த்ரூ பண்ணாங்களோ, அத சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல அவங்க மைண்ட் வாய்ஸா என்ன இருக்கோ, இவ்வளோ நாளா அது மைண்ட் வாய்ஸா இருந்தது. இப்ப நான் அத வெளிப்படையா சொல்றேங்கிறதோ, அவங்க சொல்லணும்னும் போது அது ஒரு நல்ல இன்டர்வியூவா மாறும். இப்போ கோபிநாத் சாரோ, இல்ல நெறைய பேர் இது அஜித் சார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அஜித் சார் அது கோபிநாத் சார் வந்து அஜித் சார இன்டர்வியூ பண்ணும்போது, அஜித் சார் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் இன்டர்வியூஸ் குடுக்க மாட்டாரு. இப்ப நம்ம அஜித், விஜய் வந்து வெளியில பெருசா தெரியல. மேபி பட ப்ரமோஷன்ஸ் வந்தா விஜய் சாரையாச்சும் பார்க்குறோம். அஜித் சார் அத கூட நம்மளால பார்க்க முடியறதில்ல. அங்க ஏதோ கிளிப்பிங்ஸ்லயோ, ஷார்ட்ஸ்லயோ, ஏர்போர்ட்லயோ அப்படிதான் பார்க்குறோம் அப்படின்னும்போது, அவர் பெருசா இன்டர்வியூஸ் குடுக்க மாட்டாருன்னும்போது, அவரோட இன்டர்வியூல ஃபர்ஸ்ட்டு கோபிநாத் சார் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ஏன்னா அப்போ வந்து அவர் கரியர் ஸ்டார்ட் பண்ண இது கோபிநாத் சார். அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கேட்கும்போது, நீங்க புக்ஸ் படிப்பீங்களா? அப்படிலாம் கொஸ்டின் கேட்கும்போது, என்ன இந்த கொஸ்டின் யாருமே கேட்டதில்ல. கார் ரேஸ் பத்தி கேட்டிருக்காங்க, ஃபிலிம் பத்தி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்டது அப்படின்னும்போது, ஸோ இதுவரைக்கும் என்ன வந்து நான் நெறைய இன்டர்வியூஸ்ல வந்து இத கேட்டிருக்காங்க, அத கேட்டிருக்காங்க, ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்த்து இந்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்கிறீங்கன்னா, அதுக்கு என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, யூனிக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு சைடு இருக்கும்ல. அது வெளியில வரும்போது தான் அந்த இன்டர்வியூஸ் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது
நான் அந்த மாரி இன்டர்வியூஸ் நெறைய பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் நெறைய பார்ப்பேங்க. அது தமிழாகட்டும், தெலுங்காகட்டும் இப்ப தெலுங்குதும் பார்க்குறேன் அப்படின்னும்போது, அப்படி வந்த விக்ரம்து நான் நெறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது, அவங்கள அந்த பெர்ஃபார்ம் பண்றதா ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர் தன்னை இன்னசென்ட்டா தான் ஒண்ணு காமெடியா காட்டியிருப்பாரு. இல்லன்னா இன்னசென்ட்டா காட்டியிருப்பாரு. இன்னசென்ட்டா அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஐ மீன் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்‌க்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பார்க்கும்போது, அதில அவ்ளோ இன்னசென்ட்டா ஏன்னா அந்த ஒய்ஃப் வந்து சின்ன வயசு பொண்ணா இருக்கும். இவர் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பெர்சனா இருப்பாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பொண்ணு இவர மேரேஜ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல அவங்களுக்கான அந்த லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் அம் அந்த ஒரு என்ன சொல்றது? காம்ப்ளிகேட்ன்னு கிடையாது. ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் கூட கிரியேட் பண்ண முடியாம இவர் ஒரு வேவ் லென்த்ல, அந்த பொண்ணு ஒரு வேவ் லென்த்லயும் இருக்கும். ஸோ இவரோட பர்த்டேவ கூட அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணணும்னு தோணாது. ஆப்வியஸா தெரிஞ்சுக்கணும்னு கூட தோணாது. அத வந்து இவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த பர்த்டே அவ விஷ் பண்ணுவான்னு. ஆனா அவ விஷ் பண்ண மாட்டா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது தெரியும் அப்டின்னும்போது, அந்த மிட் நைட் ஆகறதுக்குள்ள நான் விஷ் பண்ணிடுறேன் அப்டின்னு சொல்லி அவ ரியலைஸ் பண்ணி விஷ் அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாரி நெறைய அவர் நான் காமெடி பார்த்துருக்கும்போது, அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. பரவால்ல இவரு அப்புறம் தேடி தேடிலாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி நான் விக்ரம்கான ஏதோ ஒரு இடத்துல அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குற அளவுக்கு அவருக்கான ஒரு ஃபேனா கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா ஒன்ஸ் அவர் பிக் பாஸ்க்குள்ள வரும்போது நான் அத ரொம்ப அவர்கிட்ட எதிர்பார்த்தேன். அந்த இன்னசென்ஸையோ, அந்த காமெடி ஜோனையோ, அந்த ஒரு ஹியூமனிட்டியோ எதிர்பார்த்தேன். பட் ஆனா அங்க நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆனதோ, இல்ல அவர் தன்னை காமிச்சுக்கிட்டதோ, இல்ல அவர் தன்னை காமிச்சுக்கிட்டதுன்னு சொன்னா கூட அது ஷோவோட முடிஞ்சு போயிரும். ஆனா வெளில வந்தும் அவரா தான் இருக்காரு அப்படின்னும்போது, உள்ளேயும் அவரா தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ ரியலா பார்க்க போனா அப்படி ஒரு மேல் ஈகோயிஸ்ட் பெர்சனா தான் அவர் இருக்காரு. நான் எப்பயுமே சொல்றது தான். ஒரு அந்த ஷோ முடிஞ்சப்பறம் நம்ம யாரையும் பெர்சனலா விமர்சனம் பண்றதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. உங்க பெர்சனல் லைஃப்குள்ள போறதுக்கு உரிமை கிடையாது. பட் ஆனா அந்த ஷோ முடிஞ்சப்புறமும் நீங்க அதுவா தான் வெளியில சோஷியல் மீடியா கிட்ட ப்ரொஜெக்ட் ஆகுறீங்க. இல்ல அதுவா தான் இருக்கிறீங்க. நீங்களே ட்ரை பண்ணும்போது, நாங்க அத பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஸோ, இப்போ வந்து ஏதோ ஒரு காலேஜ் ஷோக்கு விக்ரம் போனப்போ கூட, அங்க வந்து நீங்க வந்து குரூப்பா உட்காந்து தானே நாமினேட் இவங்கள பண்ண எவிக்ட் பண்ணோம்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு கேம் பத்தி போயிருக்கு போல இருக்கு. அப்ப அதுக்கு வந்து விக்ரம் அத நான் அந்த கிளிப்பிங்ஸ் நான் பார்த்தேன். டக்குன்னு "நீ என்னப்பா பாரு பிஆர் மாரி பேசுறியே" அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டிருக்காரு. இது தேவையில்லாத கேள்வி. அவங்க கேம் பார்த்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. உங்களுக்கு ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அத டப்பால்னு திருப்பி பாரு பிஆர் மாரி பேசுறேன்னு சொல்றது, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வந்துட்டு நீங்க வந்து பாருக்கு அந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ணப்போ, அந்த ஒரு ஆங்கர் கேட்டப்பவும் வந்துட்டு என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி வந்து கழுத்தில மிதிச்சிருக்கலான்னு சொன்னப்போ, "வா போலீஸ் ஸ்டேஷன் போலாமான்னு?" கேட்டது. ஸோ, ஆங்கரையா அந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க. ஆங்கர்ன்னும்போது அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதுவும் நீங்க குடுக்கல. இது ஒரு காலேஜ்க்கு போயிருக்கீங்க நீங்க. அங்க ஸ்டூடண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ ஸ்டூடண்ட் சைட்லேருந்து அந்த கேம எப்படி பார்த்தாங்களோ, அவங்கவங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க. அந்தந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கான ஒரு ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறவங்க இருந்திருப்பாங்க. ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறவங்க இருந்திருப்பாங்க. இல்ல பிக் பாஸ் ஷோவே பார்க்கலனாலும் கிளிப்பிங்ஸோ, ட்ரால்ஸோ பார்த்துட்டு, அத வச்சு பிக் பாஸ் ஷோனா இப்படி தான் இருக்கும்னு ஒரு புரிதலோட அந்த ஷோக்கான விஷயங்கள பார்க்குறவங்களா இருப்பாங்க அப்படின்னும்போது, அந்த அந்த பையன் எதார்த்தமா எப்படி கேட்டானோ தெரியாது. ஆனா உங்களுக்கு ஏன் சல்லுன்னு அது பாரு பிஆர் மாரி, "நீ என்னப்பா பாரு பிஆர் மாரி பேசுறேன்னா?" இன்னமும் உங்களுக்கு பிஆர் அந்த பாரு பிஆர்ன்னு சொல்றது, பாரு பத்தி பேசினா போலீஸ் ஸ்டேஷன் போலாமான்னு கேட்கறது, அந்த வன்மம் இன்னும் குறையவே இல்லையா மிஸ்டர் விக்ரம்? ஏன் உங்களுக்கு இவ்ளோ? நான் தான் ஆல்ரெடி சொல்றேனே, விக்ரம் வந்து வெளியில அதே மாரி அதுவும் அந்த என்னது அந்த துணிவே சக்தி. பாரு அம்மா அது போட்டுன்னு ட்ரால் பண்ணி அத டெலீட் பண்ணிட்டீங்க. அந்த வீடியோவ எடுத்துட்டீங்க. ஐ மீன் டெலீட்னா எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் பாரு கெஞ்சினதுனால எடுத்துட்டேன். ஆர்கியூ பண்ணியிருந்தா வச்சிருப்பேன்னு சொல்லி இன்டர்வியூஸ் குடுத்துருக்கீங்க. இப்போ காலேஜ்லயும் போய் அதே நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது, ஒரு ஷோ முடிஞ்சிச்சு. நீங்க வெளில வந்துட்டீங்க. உங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ சொல்லுங்க. இல்ல சொல்ல முடியலன்னா, நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டீசென்ட்டா சொல்லிட்டு போயிருங்க. ஏன் பாரு பிஆரா அப்படிங்கிற மாரி பேசுறீங்கன்னா, அப்போ அந்த பொண்ணு நீங்க இவ்ளோ பண்ணிட்டு இருக்கும்போது, அவளுக்கான ஜஸ்டிஃபிகேஷனுக்கோ, இல்ல அவளுக்கான பெர்ஸ்பெக்டிவ்க்கோ நீ 4 வாட்டி பேசினா நான் ஒரு வாட்டி கூட வாய் திறக்கக்கூடாதாடா அப்படின்ற மாதிரி அவளுக்கும் ஒன்று இருக்கும்ல. ஏன்னா அவ சைடுக்கான விஷயங்கள் ஷோவில் எடுத்து வைக்கவே படலை. இன்ஃபேக்ட் வந்து சோஷியல் மீடியாலே நம்ம பார்த்துருக்கோம், அவளுக்கான நிறைய வெஞ்சன்ஸும் அவளுக்கான ஹேட்டர்ஸும் தான் இருந்தாங்கன்னும் போது அவள் தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கான இடமா அது இல்லை. அவள் தன்னை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணான்னு அவள் பேசுறதுக்கான அவள் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கான ஒரு இடமாவது அவள் அதுக்கான ஸ்பேஸ் அவள் கிரியேட் பண்ணிக்கணும்னா அதை இப்போ அவள் வந்து பாட்காஸ்ட்லேயோ இல்லை பாரு கமருதீன் அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த பாட்காஸ்ட்லேயோ இல்லைனா அந்த கலாட்டா அவங்க பண்ண அந்த ஃபேன்ஸ் மீட்லேயோ இல்லைனா அவங்கவுங்க தனியாக பாரு தனியாக கமரு தனியாக அவங்க ஃபேன்ஸ் மீட் அந்த இதெல்லாம் போய் ஜனங்களை பார்த்தாங்க இல்லைங்களா, அதுலேயும் ஏதோ ஒன்று அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு ஏன் சார் அவ்வளோ வன்மை பாரு மேலே இருக்குன்னா, நீங்கள் நினச்ச ரெக்கக்னேஷன் உங்களுக்கு மக்கள்கிட்ட கிடைக்கல. அதான் உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட தான் கிடைக்கணும். எப்பயுமே பிக் பாஸ் ஷோ சொல்கிறது தான். நெக்ஸ்ட் சீசனுக்கு இதே தான். ஒன்று நீங்கள் மக்களோட மரியாதையை சம்பாதிக்கணும், மக்கள் மனசில் நிற்கணும்னு கேம் ஆட போகிறீங்களா, இல்லை விஜய் டிவியோடது அந்த வின்னர் விஷயங்களோ இல்லை டாப் 5க்கான விஷயங்களோ வேணும்னு கேம் ஆட போகிறீங்களான்னு டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் விஜய் டிவிக்கான ப்ராடக்ட்டா, விஜய் டிவிக்கான விஷயங்களா, விஜய் டிவிக்கு நீங்கள் சொம்பு தூக்கிட்டு இல்லை விஜய்
டிவி உங்களுக்கு சொம்பு தூக்குறாங்கன்றதை நம்பிட்டு ஜனங்களும் அதே மாதிரி இருப்பாங்க வெளியில நீங்கள் நம்பி வந்தால் ரெண்டுமே நடக்கவே நடக்காது. நீங்கள் வின்னர் ஆகணுமா, டாப் 5 ஆகணுமா, ஜனங்க மனசில் நிற்கணுமானும் போது ஜனங்க மனசுன்றது தனி. அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, ஒவ்வொரு சீசன்லையுமே வின்னரை விடவும், ரன்னரை விடவும், டாப் 3 விடவும் ஏதோ ஒரு ஆங்கிளில் யாரோ ஒரு கான்டெஸ்டன்ட் மட்டும்தான் மக்கள் மனசில் நிற்பாங்கன்னா, அப்படி ரெண்டுமே சேர்ந்து மக்கள் மனசில் நின்னது ஆரி சீசனில் ஆரி சார் மட்டும்தான் போது, அது முத்து ஜாக் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு பாரூக் அமருதீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அது அர்ச்சனா சீசன்லையுமே வந்துட்டு என்ன சொல்கிறது, அர்ச்சனா சீசன்லேயும் அர்ச்சனாக்கு பிஆர் இருந்தது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கேமும் ஆடினாங்க. அதே சமயத்தில் பூர்ணிமாவும் கேம் ஆடினாங்க. மாயா நெகட்டிவாக தெரிஞ்சாலும் அவங்கள ஒரு கேமர். இவங்க எல்லாரையும் மீறி பிரதீப் அவருக்கான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் அந்த கேமையே டோட்டலாக மாற்றிச்சு. அது ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சீசன்னு தான் சொல்லணும். அந்த பிரதீப் அவங்களுக்கான விஷயங்கள், ஏன்னா ரெட் கார்டுங்க விஷயங்கள் அங்கே வேறு மாதிரி ப்ராஜெக்ட் செய்யப்பட்டது. அது கமல் சார் நடத்தின சீசன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்னா, முகின் ராய் சீசனில் முகின் ராய் எப்படி வின்னர் ஆனாரே தெரியாது. பட் ஆனால் சாண்டி அவங்களாம் கவின்லாம் வந்து கவின் தான் இன்னும் பேசப்படுறாரு. இல்லை சாண்டி ஏற்கனவே சாண்டி கொடுக்கல. அப்புறம் ஓவியா ஜூலி, அதை நான் பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ். இருந்தாலுமே இன்னமும் ஓவியா ஜூலி தான் பேசப்படுறாங்க. அப்படின்னும் போது அங்கே ரித்விகா அவங்க தான் வின்னர்ன்னு நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டதில்ல. கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஸோ அந்த மாதிரி வின்னரை விடவும் மற்றவங்க தான் பேசப்படுறாங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க தான் பேசப்படுறாங்கன்னா அவங்க அந்த கேமில் ரியல் கேமராக தன்னை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை என்னவா கேம் ஆடிருக்காங்கன்றதா. அப்படின்னும் போது விக்ரம் கேம் ஆடிருக்காரு. ஆப்வியஸாக சபரியை கம்பேர் பண்ணும்போது விக்ரம் கேம் ஆடிருக்காரு, ஆனால் வன்மத்தோடு ஆடிருக்காரு. அந்த வன்மத்தை தனியாக கொட்டினா தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக கனி கூட சேர்ந்தோ, இல்லை கனி குரூப்பிசம் கூட சேர்ந்தோ, இல்லைனா சுபி மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு தன்னோட அடிமையாக வச்சுக்கிட்டோ, சொல்லுங்க ஏஜமா அப்படின்ற கேரக்டரில் சுபியை வச்சுருந்தாரு. அப்படி தான் வியானாவே விற்க பார்த்தாரு. வியானா கொஞ்சம் அப்பப்போ மறந்து பிடிச்சி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வெளில நினச்சாலும் அப்பப்போ வியானாவை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாரு. அதை தான் அந்த பொண்ணு வெளியில் போயிட்டு பார்த்துட்டு, என்னோட கேமே ஸ்பாயில் பண்ணது நீங்கள் தான், இல்லைனா என்னோட கேமை ஆட விடாமல் என்னை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்துட்டீங்க தங்கச்சின்ற விஷயத்தில் அப்படின்னு அந்த பொண்ணு கோவப்பட்டா. இதுக்காக பாரூக் அமருதீனோட பாட்காஸ்ட்டில் பாரு பர்சனலாகவே வியானாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அவளை வந்து அவளுக்கான ரெக்கக்னேஷனை கொடுத்து அவள் உள்ளே போய் செகண்ட் டைம் வியானா உள்ளே போகும்போது தான் என்னோடது இன்னொரு வருஷன் ஜனங்களுக்கு புரிஞ்சுது. அவள் வந்து எனக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பாரு அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது கேக் வெட்டி கொண்டாடினாங்க அப்படின்னும் போது அது சரியா தப்பானா, அது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்பா வெளியில் வந்து சபரி பர்த்டே கொண்டாடுறாரு, எஃப்ஜே பர்த்டே கூட நான் ஏதோ ஷார்ட்ஸில் இன்றைக்கி பார்த்தேன், எஃப்ஜே கொண்டாடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலாக போய் வடபழனி கோவிலில் ஒரு வாட்டி ஃபஸ்ட் போகும்போது கனி கூட சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. இப்போ செகண்ட் டைம் எந்த கோயிலில் கிளிப்பிங்ஸ்ன்னு தெரில, அதில் வனிதாக்கா பொண்ணு பூர்ணிமா, அப்புறம் அதுலேயும் வந்துட்டு திவ்யா அப்படின்னும் போது திவ்யா இருக்கிற இடத்துலலாம் அரோரா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிரே வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று நீங்கள்லாம் குரூப்பாக சேர்ந்து நாங்கள் அன்பு கேங்கடா, நாங்கள் எங்கள் அன்பு கேங்கோ வம்பு கேங்கோ ஏதோ ஒன்று நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணு அவளுக்கான ஸ்ட்ரெஸ்ஸையோ இல்லை அமருதீன் அவருக்கான ஸ்ட்ரெஸ்ஸையோ இப்போ தான் கொஞ்சமாக ரிலீவ் பண்ணுறாங்க, அதுலேருந்து வெளில வராங்க. அப்படின்னும் போது ஒரு கமர்ஷியல் ஹிட்டுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சேனல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது அந்த டைமுக்கு அவங்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஜனங்க தங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயமோ, இல்லைனா வந்து ஜனங்க இவ்வளோ மதிப்பு நம்ம மேலே வச்சுருக்காங்க, நம்ம கேமை மதிச்சிருக்காங்க, நம்ம கேமை புரிஞ்சுக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க தங்களுக்கான ரெக்கக்னேஷன் ஜனங்க கிட்ட கிடைச்சதை அவங்க கொண்டாடுறாங்கன்னும் போது அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்துது. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ அவங்க அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களாம் ஒன்று பண்ணும்போது நாங்கள் ஏன்டா பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு இப்போ தோணி இருக்கலாம், இவ்வளோ நாள் தோணாதது இப்போ தோணி இருக்கலாம். இட்ஸ் தேர் சாய்ஸ், அது அவங்க இஷ்டம். இப்போ வந்து அப்போது விஜய் சேதுபதி சார் வந்துட்டு உங்கள் அக்காவும் வந்துட்டு அம்மாவும் வந்து கொண்டாடுவாங்களா, ஆர்த்தி எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு ஷோலே. இதையும் பாரு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆப்வியஸாக எனக்கு ஆர்த்தி எடுத்தது எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தான். அவங்களுக்கே ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் ஆன்சர் தான் பாரு கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் சேதுபதி சாரோட ஷார்ட் ஃபிலிமில் முத்து என்கிற காட்டானில் பாருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, இல்லை பாரு எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அது வேற, அது கேம் முடிஞ்சிடுச்சு, அது வந்து அவங்களோட சாய்ஸ். திருப்பி அதை தான் சொல்கிறேன், அதில் நடிக்கணுமா வேணாமா அந்த ஆப்ஷன் வரும்போது அந்த இடத்துல அந்த ப்ரொடக்ஷன், அது சேது சார் ப்ரொடக்ஷன் தான் போல இருக்குது. ஸோ அந்த கேரக்டரை பொறுத்தோ இல்லைனா எங்கள் பிக் பாஸ்னு ஒரு ஷோ எதுக்கு வர்றது, அவங்களுக்கான ஒரு ஃபேமை வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமாவோ செலிபிரிட்டியாவோ தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும் போது அந்த ஃபேமஸ் செலிபிரிட்டி, நாங்களும் செலிபிரிட்டி தான், ஆனால் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும், அந்த ஃபேம் எங்களுக்கு கிடைக்கணும், இல்லைனா சினி ஃபீல்டில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், இல்லைனா அதே இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு இடத்துல நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்கன்னும் போது அந்த சான்ஸ் வருதுன்னா, அது ஒரு நல்ல சான்ஸ் வருதுன்னா இவங்களுக்கு அது ஓகேனா இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது அவங்களோட இஷ்டம். இப்போ வந்து இப்போ சேது சாருமே வந்து இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டில் அதுவுமே கேள்வி கேட்டிருக்காங்க சேது சாரை.
அந்த சூதுக்கவுமா, அந்த படத்தோட ரீயூனியனும் இல்லன்னா திருப்பி அது இன்னொரு பார்ட் வரப்போது. ஏதோ நான் இன்னும் அந்த இன்டர்வியூஸ் பார்க்கல. அங்க கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன். பட் ஆனா அவர் பேசின அந்த விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தா, அங்கேயுமே வந்து அம் அந்த ட்ரெஸ் பத்திலாம் காமனா சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எப்பயுமே கான்ட்ரோவர்சி சொசைட்டில இருக்கிறது தான். ட்ரெஸ் வந்து பார்த்தா ஷோல கூட எனக்கும் நெறைய கமெண்ட்ஸ்ல பாரு வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணா, அப்படிலாம் இருக்கிற பொண்ணு வந்து நம்ம தமிழ்நாட்ல அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னா, அப்ப அரோரா ட்ரெஸ் பண்றத நீங்க கமெண்ட் பண்றீங்கன்னா, அரோரா மாரி இருக்கிற பொண்ணுங்க, அப்போ அது அது அந்த சொசைட்டில தானே நம்மளும் இருக்கோம். அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னும்போது ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதுதான். ஆனா அது அது அந்த பவுண்டரிஸ போடுறவங்க தான் அதுக்கு செட் பண்ண முடியும். ஸோ அத பார்க்குறவங்க பார்வை அப்படின்றது ஒண்ணு இருந்தாலுமே, அந்தந்த பவுண்டரிஸ அவங்கவங்களும் செட் பண்ணணுன்றது அவங்கவங்களுக்கு இருக்கிற புரிதல உட்பட்டதுன்னும்போது அத நம்ம கமெண்ட் நம்ம வந்து அத கமெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது அவங்கவங்க சாய்ஸ் அப்படிங்கிற மாரி அவருமே அத சொல்லிட்டு விட்டுருக்காரு பட்டும் படாம. ஆனா அதே சமயத்தில பிக் பாஸ் பத்தின கான்ட்ரோவர்சி கொஸ்டினும் அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் அப்படின்றதையும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி சாரோடது ரீசென்ட் அந்த சூதுக்கவும் அந்த விஷயங்கள்ல. அப்ப அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, இது வந்து நாங்க தனியா பண்றதில்ல, குரூப்பா சேர்ந்து பண்றது தான். முக்கியமா டீமோடது சாய்ஸ் தான் அப்படின்போது, இது நான் வந்து கமல் சார் சீசன்லயுமே சொல்லியிருக்கேன். கமல் சார் அதாவது என்ன சொல்றது, கமல் சார் பத்தி பேசும்போதும் சொல்லியிருக்கேன். விஜய் சேதுபதி சார் போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்டிங் பண்றாருன்னு போது அப்பயும் சொல்லியிருக்கேன். ஹோஸ்ட்டுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கா, ஹோஸ்ட் என்ன வேணா அங்க டிசைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, இது ஹோஸ்ட் பிளஸ் சேனல் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்றது தான். ஆனா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சேனலுக்கான விஷயங்களா இருக்கும். ஆனா கமல் சார் விஷயம் வரும்போது கமல் சாருக்கான ப்ரையாரிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஏன்னா அவருக்கான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ, அவருக்கான அந்த ஷோவே ஹிட் ஆனது அவர் தான்னும் போது அவருக்கான கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்ப அதே விஜய் சேதுபதி சாருக்கும் இருக்குமான்னு கேட்டா, அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு இருக்கும். பட் ஆனா இப்படி ஒரு ஷோவை நெக்ஸ்ட் சீசன்ல விஜய் சேதுபதியால தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாதான்னு கேட்டா, பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். பட் ஆனா இவங்களுக்கான அந்த கமர்ஷியல் ஹிட்டை கொடுக்கறதோ, இல்ல ஆல்ரெடி இவங்க ஒருத்தங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஷோ, அவங்கள விட்டுட்டு புதுசா ஒரு ஆள் தேடி போனா திருப்பி அவங்கள முதல்ல இருந்து அந்த ஃபார்ம் கொண்டு வரது டீமுக்கு கஷ்டம் அப்படின்னும் போது பழகின ஆளே வச்சு கொஞ்சம் அது மாடுலேஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி டீம் டிசைட் பண்ணியிருக்கலாம். அதை தான் அவங்க சொல்லவும் செஞ்சாங்க. சேது சார் மாதிரி வந்து இது யாரும் பண்ண முடியாது ஷோவை அப்படின்றதுனால தான் நெக்ஸ்ட் சீசனும் சேது சார் தான் பண்ணுவாங்கன்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்லையுமே சேது சார் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, அப்போ நெக்ஸ்ட் சீசனில் எப்படின்னா ஒரு இடத்துல எனக்குமே கஷ்டமாக இருந்தது, இந்த ஒரு ஷோ தேவையா, இது பண்ணணுமா அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இதுதான் இந்த ஷோவாடா, இப்படி தான் கான்ட்ரவர்சி வருமா, இப்படி தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, ஓகே அதை நான் ஹேண்டில் பண்ண தயார், நான் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை மட்டும் நான் யோசிச்சுக்க போகிறேன். ஆனால் இந்த ஷோ நான் தான் பண்ண போகிறேன். அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காருன்னா, சண்டைக்கு நான் ரெடி அப்படிங்கிறத அவர் தெளிவாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்போது அந்த ரெட் கார்டு விஷயங்களுக்கு வரும். அதுன்போது அந்த டீம் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவர் டீம் மேலே சொல்லியிருக்காரு. டீம் வந்து இல்லை சேது சார் தான் கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது 2 பேரும் சேர்ந்து கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து செஞ்ச கலவை தான் அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது சேது சார்து, கமருதீனுக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் பாருக்கு கொடுக்கறதுல தெளிவாக இருந்தாங்க. கமருதீனுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சது டீம் வந்து ஸோ 2 பேருக்கு சேர்த்து கொடுத்தா தானே அது ரெட் கார்டு அப்படின்னும் போது அது டிஆர்பிக்கு வரும். 2 பேரும் லவர்ஸாக தானே உள்ளே இருக்கிறாங்க, லவர்ஸாகவே வெளியில் போகட்டும். டிஆர்பியை வந்து 2 பேருக்குமான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, கமருதீன் ஃபேன்ஸ் இருக்காங்க, பாரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் கொடுக்கும்போது அது டிஆர்பியோ எகுரும். நம்மளுக்கும் இவங்க 2 பேர் ஷோக்குள்ளே வேணாம், டாப் 5க்கு வேணாம், நம்மளுக்கான சேனல் ப்ராடக்ட்ஸ் தான் உள்ளே வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தான் டீம் இந்த விளையாட்டை விளையாடினாங்க. ஸோ அது கமர்ஷியல் ஹிட்டுக்காகவும் பண்ணாங்க, ஐ மீன் டிஆர்பிக்காகவும் பண்ணாங்க. பாரு கமருதீனுக்கு அந்த ரெக்கக்னேஷனை ஷோலேருந்து நம்ம கொடுக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம கொடுக்குற வேண்டிய பர்சன்ஸ் இன்னும் ஷோவில் இருக்காங்க. அவங்கள முன்னாடி நிறுத்தணும்னா ஆஸ் யூஷுவல் இது சாண்ட்ரா, திவ்யா, விக்ரம், சபரி ஆல்ரெடி கனி வெளில போயிட்டாங்க. எஃப்ஜே ஒன்றும் பண்ண முடியல, எஃப்ஜேயும் வெளில போயிட்டாருன்னும் போது சேனல் ப்ராடக்ட்ஸை சபரி கொண்டு வரணும். ஸோ எங்களுக்கும் வந்து வேலை ஆகணும். அதாவது ஒரே கல்ல 2 மாங்க நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் வேலை ஆகணும். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஆர்பி ரேட்டிங்கும் ஹை லெவலுக்கு போகணும் அப்படின்னும் போது நீங்கள் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து கவனிச்சு பாருங்கள். எப்பயுமே அந்த ஷோவோடது வந்து அந்த ஃபினாலே கிட்ட ரீச் ஆகும்போது ஒன்று இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்குக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இமீடியட்டாக, இல்லைன்னா ஃபினாலே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது, ஃபினாலே டாஸ்க் வருது இல்லைங்களா, அப்போ போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக ஒரு முக்கியமான பர்சன்ஸை வெளில எடுக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து டீம் பண்ணுவாங்க. அது மூலமாக தான் இப்படி ஒரு ஷோ வந்து பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது ஏன்னா பிக் பாஸ் ஷோ இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் காட்டுறதில்லை. எந்த அளவுக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு காட்டலை அப்படிங்கிறது சொசைட்டி அதெல்லாம் ஒரு ஷோவாக அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த ஆடியன்ஸை பிக் பாஸ் ஷோ பக்கம் திருப்பறதுக்காக அந்த டுவர்ட்ஸ் ஃபினாலேன்னு வரும்போது
அது ஃபினாலே டாஸ்க்ல ஆரம்பிச்சு, இல்ல ஃப்ரீஸ் டாஸ்க்ல ஆரம்பிச்சு, அந்த ஒரு பர்ட்டிகுலர் 2, 3 வீக்ஸ்ல இப்படி ஒரு அலப்பறைய எப்பயுமே சீசனுக்கு சேனல் வந்து பண்ணுவாங்க. இது ஹோஸ்ட்டோட ஒப்புதலோடவோ, இல்ல ஹோஸ்ட் ஏதாவது ஒரு அதுக்கேத்த மாரி ஏதாவது ஐடியாஸ் குடுத்தா, அதான் இப்ப நான் சொன்ன மாரி தான். பாருக்கும் வேணா குடுத்துடலாம், கமருதீனுக்கு குடுக்க வேண்டாம் அப்படின்னு டீம் சொல்லியிருப்பாங்க. ஆனா 2 பேருக்குமே சேர்த்து குடுத்தா தானே டிஆர்பி வரும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்கலாம். அதாவது சேது சார் சொல்லியிருக்கலான்னும்போது, ஸோ இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி செய்ற விஷயங்கள் அப்படிங்கிறத விடவும், இது வந்து ஜனங்களோட அம் அந்த ஒரு அட்டென்ஷன திருப்பறதுக்காக சேனல் பண்ற விஷயங்கள் தான். இது சீசன் நடக்கும். அப்படி இந்த சீசன்ல தக்காளி தொக்கா மாட்டுனது தான் பார்வும் கமருதீனும் போது, அதுக்கு அந்த கார் டாஸ்க் ஒரு காரணம் அவ்வளவுதான். இல்ல அவங்களோடது அந்த லவ் ஒரு காரணம் அவ்வளோதானே தவிர, அது மட்டும் தான் காரணமான்னு கேட்டா இல்ல. எப்படியோ முக்கியமான ஒரு எவிக்ஷன பண்ணணும். அந்த எவிக்ஷன் எல்லாரோட அட்டென்ஷனையும் திருப்பணும். அந்த அட்டென்ஷன ரெட் கார்டு மூலியமா பண்ணலாம். அந்த ரெட் கார்டையும் 2 பேருக்கு சேர்த்து குடுத்துட்டா, அது இன்னும் டிஆர்பி எகுரும். அதுவும் லவர்ஸ்க்கா குடுத்துட்டா இன்னும் சூப்பரா எகுரும். அது மட்டும் இல்லாம பாரு ஆல்ரெடி நம்ம நெகட்டிவா அதுக்கு தான் ஸ்டார்ட்டிங்லேருந்தே கொண்டு வந்தோம். கமருதீன கொஞ்சம் நம்ம அட்வைஸ் பண்ணி பார்த்தோம். அரோரா கூட இரு, இல்லன்னா அன்பு கேங் கூட இரு, விக்ரம் சபரி கூட இருன்னு. அவர் கேட்கல. அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு மோர் தென் எ ஃப்ரெண்ட் ஃபீலிங்லயோ, இல்லன்னா பாரு மேல இருக்க ஏதோ ஒரு அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ, அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளேயோ அவரு லாக் ஆயிட்டாரு. அப்ப 2 பேருக்கு சேர்த்தே குடுத்து வெளில அனுப்பிச்சுருவோமே! அப்படின்னு டிஆர்பிக்காக பண்ண விஷயங்கள் தான்னு சொல்லும்போது, நீங்க டிஆர்பிக்காக இல்ல உங்களுக்கான கமர்ஷியலுக்காக ஒண்ணு பண்றீங்கன்னா, அவங்க சந்தோஷத்துக்கு ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம்லாம் நாங்க வந்து கஷ்டப்பட்டோம்டா அந்த 2 வீக்ஸு மைண்ட் லெவல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது, ட்ராமா இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்ப நாங்க அத ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிட்டோம். கேக் வெட்டி நாங்க கொண்டாடுறோம்டா, செலிப்ரேட் பண்றோம்டா அப்படின்னு அவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அத யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கான ஒரு விஷயமா அவங்க அத கையில எடுக்குறாங்க. இதோட இத நாங்க மறந்துருவோம். ஏன்னா நாங்க கேக் வெட்டில இப்போ திருப்பி நாங்க யோசிச்சா கூட எனக்கு அந்த ட்ராமா ரெட் கார்டா? அப்படின்னு இப்போ கமருதீனோடது நானு இதுலலாம் பார்த்தேன்னா, பாட்காஸ்ட்லலாம் பாட்காஸ்ட்ன்ற அந்த ஃபேன்ஸ் மீட் சாரி ஸ்பேஸ்லலாம் கேட்டேன் நான் 2 நாள் முன்னாடிலாம். ஏன்னா பாரு வந்தப்புறம் தான் கமருதீனும் வந்தாருன்னும்போது, அந்த ஸ்பேஸ்லலாம் பேசினதெல்லாம் கேட்குறேன்னும்போது, பாருவாச்சும் வந்து தைரியமா வந்து அத 2 வீக்ஸ் அவங்க வெளியிலயே வராம அந்த ட்ராமா நான் சொன்ன மாரி அந்த சைக்காட்டிஸ்ட்லாம் போய் ட்ராமாவ ஹேண்டில் பண்ணி ஃபினாலேக்கு வந்தாங்க. கமருதீன் சீக்கிரமாவே ஃபேன்ஸ மீட் பண்ண அந்த இதெல்லாம் போனார்ல, என்னது இவங்க எப்படி பாரு வந்து ட்ராலி போனாங்களோ, அதே மாரி இவங்களும் போனாங்கன்னு நெனைக்கிறேன் கமருதீன். போம்போதே அங்க ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னு அவர் சந்தோஷப்பட்டாலுமே, டக்குன்னு யோசிச்சா எனக்கு அந்த ரெட் கார்டுங்கிற விஷயம் மைண்டுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு அவர் நெறைய இடத்துல அவர் ஃபீல் பண்ணி பேசினத பார்க்க முடிஞ்சது ஸ்பேஸ்லலாம். அப்படின்னு சொல்லும்போது, "அத பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கான ஆடியன்ஸ் நாங்க இருக்கோம். நீங்க வந்து நல்ல படங்கள் பண்ணுங்க. நல்ல சீரியல்ஸ் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கான விஷயங்கள நீங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு" சொன்னா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பேஸ்ல பேசியிருந்தாங்க. கமருதீன்காகன்னு சொல்லும்போது, இன்னும் அவருக்கான அந்த ஒரு மைண்ட்ல அது டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. என்னடா ரெட் கார்டுன்னும்போது அவங்களோட கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ற மாரி ஆயிடுச்சு இல்லையா? சொசைட்டில இவங்க வந்து ஒர்த்தே இல்ல. இப்படி ஒரு 2 பேர் வந்து சொசைட்டில ஒர்த்தே இல்ல அப்படிங்கிற ஷோல இல்ல அப்படின்னு சொல்றது வந்து எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. அது ஓகே. ஆனா ரெட் கார்டுன்னு ஒரு விஷயம் வரும்போது, அது அவங்க கேரக்டருக்குள்ள போய் அந்த ஷோவையும் மீறி சொசைட்டிக்குள்ள அவங்களுக்கான ஒரு விஷயங்கள அது வந்து பதிவு பண்ணிடுது தப்பா அப்படின்னும்போது, அதுதான் அவங்க லைஃப்‌க்கான ஒரு த்ரெட்டனாவும் ஆச்சு அப்படின்றத அவங்க பயந்தாங்க. முக்கியமா கமருதீன் பயந்தாரு. பட் ஆனா அத அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி மக்கள் கிட்ட நம்மளுக்கு மதிப்பு இருக்கு. அப்ப ரெட் கார்டுங்கிற விஷயம் இட் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க மனசு லெவல்ல வந்தாலும், அத இப்ப தன்னோட மைண்டுக்கு ஏத்துக்கிட்டு இட் டசன்ட் மேட்டர்ங்கிறத மனசளவுலயும் ஒத்துக்கிட்டு, இல்ல மைண்ட்ல இருந்தும் அத எரேஸ் பண்ணிட்டு, அந்த ஒரு விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவங்க பண்ணோம்னா, அதுக்கேத்த மாரி இப்ப அந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றத இப்போ ஃபியூச்சர்ல அவங்க வந்து யோசிச்சா கூட, ஐய நம்ம கேக்கே வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டோம். அது ஒண்ணுமே இல்ல அப்படின்ற இடத்துக்கு அவங்க தங்கள ரெடி பண்ணிக்கிறதுக்கான விஷயமா கூட அது இருக்கலாம் அப்படின்னும்போது, அத நம்ம கமெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஸோ தன்னை நல்லவங்கன்னே காட்டிட்டு இருக்க விக்ரமோ, சபரியோ, எஃப்ஜேவோ, இப்ப கனி பேசினது வெளில அவ்ளோ பேசியிருக்காங்க. அரோராலாம் அவ்ளோ பேசியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள நல்லவங்களாவே காட்டிக்கிறாங்க. ஆனா சாண்ட்ரா அதெல்லாம் காது குடுத்து கேட்கவே முடியல. அவங்க ஸ்பேஸ்ல பேசினது அவங்கள்தும் கேட்டேன் நான். ஸ்பேஸ்ல பேசினது நெறைய இன்டர்வியூஸ்ல பேசினப்ப சாண்ட்ரா குடுக்காத இன்டர்வியூஸ் எல்லாத்துலயும் எப்படி அந்த ஒரே உண்மைய 10 1000 வாட்டி சொன்னா உண்மை வந்து இப்ப ஒரு பொய் வந்து உண்மையாயிராது அப்படின்னும்போது, அப்போ வந்துட்டு என்ன சொல்றது? அந்த உண்மைய அழுத்தி அழுத்தி வச்சு நீங்க பொய்யா தான் வெளியில சொல்றீங்கன்னு ஒண்ணு இருந்தாலும், அவங்க பாரு காமராஜனோட கேம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமா நாங்க கொஞ்சம் அக்ரெசிவா ஆடிட்டோம். ஹீட் ஆஃப் த மூமென்ட் பண்ணோம். சாரியும் சொல்லிட்டோம். ஆக்சுவலா அது கேமாவும் பார்த்துருக்கலாம். இல்ல கேமா பார்க்குற இடத்துல அது அக்ரெசிவா தெரிஞ்சா அதுக்கு நாங்க சாரியும் சொல்லிடுறோம்னு அவங்க கிளியர் கட்டா சொன்னதுக்கப்புறம், இப்ப அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஓவர் கம் பண்றதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க. இல்ல அத விட்டுட்டு வெளியில வந்து கரியர்ல என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்போது, அது அவங்களுக்கு குடுத்துக்கிற ஒரு எனர்ஜியானா தான் நான் அத பார்க்குறேன். அப்படின்னும்போது, இப்போ வந்து எப்பயுமே நான் வந்து பாரு கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் சொல்றது தான். அவ சாதா டேஸ்ல அந்த வீட்ல இருந்தத
விடவும், அவள் என்னைக்கெல்லாம் டவுன் ஆகுறாளோ, மறுநாள் அவள் நல்லா ட்ரெஸ் பண்ணுவா சூப்பரா. அது நெறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணேன். பாரு ஃபேன்ஸ்க்கு தெரியும். அவள் ஆஃப் சாரி கட்டினதாகட்டும், சாரி கட்டினதாகட்டும், ஐ மீன் அந்த கிரீன் கலர் சுடிதார் போட்டதாகட்டும், அப்புறம் ஒரு இடத்துல இந்த இவங்க அது ரெட் கலர்ல ஒரு சுடிதார் ஒண்ணு போட்டிருப்பா. ஒரு மாரி. அப்புறம் அவங்க அம்மா வந்தப்போ அவ ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அ ப கனி வந்து கேப்டனா இருக்கும்போது, கனி 2 வாட்டி என்னமோ கேப்டன் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஷோ முடிஞ்சிச்சு. ஏதோ ஒரு இடத்துல அந்த சாரி சொல்லணும், தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு வரும்போது, இழுத்து வச்சு எஃப்ஜே வந்து அவள போட சொல்லு. அவ செஞ்ச தப்ப அவள போட சொல்லு அப்படின்னும்போது, போட்டு தான் ஆகணுன்னும்போது, அந்த ட்ரெஸ்ஸ சுத்தி சுத்தி நம்ம வீடியோ ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்போம். தோப்புக்கரணம் போட்டு அத கூட ஜனங்கள பார்க்க வைக்கணும்னா, அது பாரு மட்டும் தான் செய்வான்னு கூட நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். சூப்பரா சுத்தி சுத்தி போட்டிருப்பா அந்த தோப்பு கரணத்த. சும்மா அது ஒரு டாஸ்க்கு, இல்ல அது ஒரு பனிஷ்மென்ட் அதுக்காக செய்றேன் அப்படின்றது இல்லாம, அந்த அட்டென்ஷன் அவ்வளோ நேரம் அவங்க எல்லாம் சண்டை போட்டுருப்பாங்க. விக்ரம், எஃப்ஜே எல்லாம். இவ தோப்பு கரணம் போடும்போது, அந்த சுத்தி சுத்தி அந்த ரவுண்ட் அடிச்சு போடுவா. அந்த 10 தோப்பு கரணமும், சம்திங் 11 தோப்பு கரணமும். போடும்போது அவ போட்டிருந்த ட்ரெஸ் அன்னைக்கு செம்மையா இருந்திருக்கும். தோப்பு கரணம் போடுவா. அப்போ கனிய ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டு குட் ஜாப் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஸோ, அந்த ஒரு தோப்பு காரணத்த கூட என்னால அட்டென்ஷன் சீக் பண்ணி போட வைக்க முடியும். ஆடியன்ஸ் அந்த ஒரு 10 இடத்துல சண்டை போட்டுருந்தாங்க. அவங்களே மத்தவங்கலாம் டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. என்னடா தோப்பு காரணம் போட சொன்னா அந்த பொண்ணு அத கூட என்ஜாய் பண்ணி பண்ணுது அப்படின்னும்போது, அவளுக்கு கோவம் இருக்கு. அது நீங்க வேணும்னு அவள டார்கெட் பண்றீங்கன்னு தெரியுது. ஆனாலும் அத நான் இன்ட்ரஸ்டிங்கா எப்படி பண்றேன் அப்படின்னும்போது, ஸோ அவ வந்து தன்னை டவுனா இருக்க இடங்கள்ல ரொம்பவே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி காமிச்சிருக்கா நெறைய இடத்துல. நான் வேக்கப் சாங்ல கூட பார்த்தீங்கன்னா, அவ முன்னாள் செம்ம டவுனா இருப்பா. நான் சொல்லுவேன், தூங்கி எந்திரிச்சோனே மறுநாள் ஃப்ரெஷ் ஆயிருவா. அப்படி ஒரு எனர்ஜி அவகிட்ட இருக்கும். அந்த எனர்ஜிக்காகவே நான் டெய்லி ஷோ பார்க்கும்போது, அந்த மார்னிங் சாங்ல அவ எந்த அளவுக்கு வந்து என்துவா வந்து அந்த வேக்கப் சாங் பண்றா அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்றது அந்த சென்ஸ்ல வந்து அவ தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற அன்னைக்கு அவ 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 அன்னைக்கு சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னா, முன்னாள் செம்மையா அடி வாங்கியிருக்கான்னு அர்த்தம். ஸோ மறுநாள் அத வந்து அவ மறக்கணுன்றதுக்காகவும், அத வந்து நான் மைண்ட்லயே கொண்டு வர மாட்டேன். இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷா பொறந்திருக்கேன். இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷா இந்த டேவ என்ஜாய் பண்ண போறேன். நேத்துது நேத்தோட முடிஞ்சுச்சு. இன்னைக்கு நான் திருப்பி என்னோட டேவ ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போறேன். அப்படிங்கிறத அவளோடது அந்த மேக்கப்லயோ, அவளோடது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயோ அவ காட்டியிருக்கான்னா, இப்போ கேக் கட் பண்ண விஷயங்களும் அதுவா தான் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் நெறைய அடி வாங்கிட்டேன். சொசைட்டில என்ன அடிச்சிருக்காங்க, கேம்ல என்ன அடிச்சிருக்காங்க, என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, என் கேரக்டர் அனலைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் இதெல்லாம் விட்டு நான் புதுசா என்னோட லைஃப் ஆரம்பிக்க போறேன். புதுசா என்னோட ஒப்பீனியன இன்னும் ஸ்ட்ராங்கா சொசைட்டி கிட்ட எடுத்து வைக்க போறேன். என்னோட கரியர இன்னும் ஸ்ட்ராங்கா நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அப்படிங்கிறதுக்கான விஷயமா கூட அந்த கேக் கட்டிங் இருக்கலாம் அப்படின்னும்போது, அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ குடுக்குது. அந்த ஒரு ட்ராமாலருந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ரிலீவ குடுக்குது அப்படின்னா, அத அவங்க செஞ்சுட்டு போறதுனால யாருக்கு என்ன பாதிப்பு? அவங்க செலவுல அவங்க கட் பண்றாங்க. அவங்க செலவுல அவங்க கேக் வாங்க போறாங்க. இஷ்டப்பட்டவங்க சாப்பிட போறாங்க. வேணுன்றவங்க வந்துட்டு அந்த 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 ஒரு ஃபங்ஷன்லயோ அந்த இதுலயோ கலந்துக்க போறாங்க. வேணான்றவங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு போங்க. வேணுன்றவங்க போய் சாப்பிடுங்க. இல்ல சாப்பிட்டத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னும்போது, "நீ என்னப்பா பாரு பிஆர் மாரியே பேசுற" அப்படின்னு அவரு கொட்டுன அவரு இன்னுமே எங்க போனாலுமே கொட்டிட்டு இருக்க சாண்ட்ராவ விடவா? வக்ரம விடவா? அதுக்கப்புறம் வந்துட்டு கனிய விடவா? அப்படின்னும்போது, ஃபேக் பெரியாரிஸ்ட், ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்லாம் பார்வ சொல்ற இடத்துல, அப்படிலாம் பேசுறவங்க எப்படி ஒரு பொண்ண தப்பா பேசிற முடியும்? ஒரு பொண்ண வந்து இது பண்ணும்போது அவங்க அரோராவ மீன் பண்றாங்க. அரோராவ பாரு வந்து நாமினேட் பண்ணதையோ, இல்ல பாரு வந்து அரோரா பத்தி பேசினதையோ பண்ணும்போது, ஏங்க அடிக்கிறவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தா, வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருக்கணுன்றது என்ன ரூல்ஸ் எனக்கு புரியல. ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். முடிஞ்சா அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போகலாம். ஆனா ஷோன்னு வரும்போது இவங்களால ஒதுங்கி போக முடியாது. அவ அரோரா அடிச்சுக்கிட்டே இருப்பா. இல்ல விக்ரம் வந்துட்டு கும்பல் சேர்ந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். கனியும் அதுக்கு ஜால்ரா போட்டு இருப்பாங்க. சபரி கேள்வியே கேட்க மாட்டான். நான் கனி குரூப்லயும் இல்ல, விக்ரம் குரூப்லயும் இல்ல. ஆனா விக்ரம் எனக்கு ஃப்ரெண்டு தான். கனி எனக்கு அக்கா தான். அப்படின்னு அவன் ஒரு கேம் ஆடுவான். இப்படி எல்லாரும் சுத்தி சுத்தி அடிக்கும்போது, அந்த பொண்ணுக்கான விஷயங்கள தன்னோட ஸ்டைல்ல ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்கானா, அது ஏன் உங்களுக்கு குத்துது, கொடாயுது அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அப்ப அதையே கண்ணுக்கிட்ட நம்ம இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அப்போ பாரு வந்து அரோரா பேசினது மட்டும் தான் உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா, அரோரா பாருவ பத்தி பேசினது தப்பா தெரியலையா? ஒரு என்ன சொல்றது? அது நெறைய தப்பு தப்பா பாருவ பேசினது, எஃப்ஜேவும் அரோரா சேர்ந்து எவ்வளோ பேசியிருக்காங்க, கனியும் விக்ரமும் சேர்ந்து எவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கலாம் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அந்த பொண்ணு வாங்கிட்டே இருக்கணுமா? அவ தான் சொன்னாரே, நான் வெளியில இருந்தா இவங்கள அன்பிளாக் பண்ணிட்டு போயிருவேன். உங்க கூட கான்டாக்ட்ஸே இருக்க மாட்டேன். ஆனா இந்த ஷோல எனக்கு வேற வழி இல்ல. அதனால நான் அவங்க கூட சேர்ந்து தான் டிராவல் ஆகணும்னா, ஒண்ணு மறக்கணும், இல்லன்னா திருப்பி குடுக்கணும். இல்லன்னா, அவங்க அதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு, அதுக்கேத்த மாரி என்னோட கேம மாத்தணும் அப்படிங்கிற ஆங்கிள்க்கு பண்ணும்போது, அரோரா பண்ணது உங்களுக்கு தப்பா தெரியல. சபரி பண்ணது தப்பா தெரியல. விக்ரம் பண்ணது தப்பா தெரியல. ஆதிரேயும் எஃப்ஜேவும் ஆதிரேயும் பண்ணது தப்பா தெரியல. ஆனா கமருதீனும் பண்றது தப்பா தெரியுதுன்னா, இது வந்து இன்னொரு இடத்துல கனி எங்க சொல்லியிருக்காங்கன்னா, கம்ஃபோர்ட் ஜோனுன்னு ஒண்ணு இருக்கு. அத தான் பிக் பாஸ் ஷோல ஃபேவரட்டிசம்னா, ஏங்க கம்ஃபோர்ட் ஜோன் எங்கங்க வரும்?
கம்ஃபர்ட் ஜோனும் ஃபேவரட்டிசம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ நம்மளுக்கு வந்து வீட்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு புடிச்சவங்க கூட இருக்கோம் வீட்ல. அது நம்ம வீடு. நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். நம்ம கம்ஃபர்ட் ஜோனு. நமக்கு புடிச்சத பண்ணலாம். நம்ம எவ்வளோ நேரம் தூங்குனாலும், இல்ல எவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு புடிச்ச ஃபுட்ட செஞ்சு சாப்பிட்டாலும், இல்லன்னா வந்து நம்ம என்ன மாரி கொஞ்சம் கோவமா வீட்ல வந்து நம்ம இருந்தாலும், யாரும் நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்ற கம்ஃபர்ட் ஜோன் தான் நம்ம ஃபேவரட்டிசம் ஜோனும் கூட. எனக்கு என் வீட்ல இருக்கிறது பிடிக்கும். என் வீட்டு ஆளுங்க கூட இருக்கிறது பிடிக்கும். என் குழந்தைங்க கூட இருக்கிறது பிடிக்கும். என் ஃபேமிலி கூட இருக்கிறது பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது பிடிக்கும். அதுதான் என்னோட இது அப்டின்னும்போது, இப்போ அது நீங்க ஒரு ஷோக்குள்ள அத பண்றீங்கன்னா, அது கண்டிப்பா ஃபேவரட்டிசம் தானே! அப்ப அந்த ஷோல நீங்க வந்து உங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறவங்கள நாமினேட் பண்ண மாட்றீங்க. உங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கவங்கள தப்பு பண்ணா நீங்க கேள்வி கேட்க மாட்றீங்க. உங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறவங்கள வந்து யாராச்சும் டார்கெட் பண்ணா, அவங்க கூட நீங்க சண்டைக்கு போறீங்க அப்டின்னா, அப்ப அது ஃபேவரட்டிசமா தான் மாறும் அப்டின்னும்போது, அப்போ நீங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நீங்க உங்க கேம ப்ராப்பரா ஆடுனீங்கன்னா, அது ஃபேவரட்டிசம் ஆகாது. நீங்க உங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறதுனால கேம சரியா ஆடல. அவங்களுக்கான கம்ஃபோர்ட் ஜோன்லயே நீங்க ஆடுறீங்க. அதாவது உங்களுக்கு புடிச்சவங்களோட கம்ஃபோர்ட் ஜோன்லயே நீங்க ஆடுறீங்க. அவங்களும் உங்கள புடிச்சதுனாலே உங்க கம்ஃபோர்ட் ஜோன்லயே அந்த கேம் ஆடுறாங்கன்னா, அதுதான் ஃபேவரட்டிசம். எனக்கு புரியல. அவங்கவங்க விளக்கத்த அவங்கவங்க நியாயப்படுத்துறீங்கன்னா, பாருவோ, கமருதீனோ அவங்க விளக்கத்த அவங்க நியாயப்படுத்துறாங்க. அது அவங்களுக்கான கம்ஃபோர்ட் ஜோன். இதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு இருக்கு. இதில பாரு கிட்ட வந்து வினோத் கமருதீன் இன்னொரு கேள்வியும் கேட்டிருப்பாரு. வினோத் உன்ன பத்தி வந்து கோவப்பட்டு பேசியிருக்கான், செஞ்சிருக்கான். நீ வினோத்த பார்த்தா பேசுவியா? செய்வியான்னா, நான் ஆப்வியஸா வினோத் அண்ணன்கிட்ட பேசுவேன், செய்வேன். ஆனா, எனக்கு அந்த வலி இருக்கும். அவர் என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க வேணாம். அப்படின்னும்போது, அது கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும். அது இல்லன்னு சொல்லிட்டு அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இருக்குன்னு சொன்னது தான் எதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லும்போது, அத நான் மறக்க ட்ரை பண்ணுவேன். ஆனாலுமே அது மண்டைக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனா பேசுவேன். ஆனா சகஜமா பேசுறது அப்படிங்கிறது நான் அத வந்து மறக்க ட்ரை பண்ணி அந்த அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா, ஆப்வியஸா அவர் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு வார்த்தைய வந்து பாரு விட்டுட்டாங்க. ஸோ விட்டாங்க மீன்ஸ் அதான் கமருவ தனக்கு பிடிக்குன்றதுனால கமருக்கு பிடிச்ச வினோத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா, அவரோடது அந்த பேசின அந்த விஷயங்கள் எனக்கு ஹர்ட் ஆனது உண்மதான். அந்த ஹர்ட்ட நான் மறக்க ட்ரை பண்றேன். ஆனா, அதே சமயத்தில கேஷுவலா ஆஸ் யூசுவல் பேச முடியுமானா, அது கொஞ்சம் டைம் இருக்கும். அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ரொம்ப எதார்த்தமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ பாரு கமருதீன் அந்த சண்டை பத்தின விஷயங்கள் வரும்போது, அந்த தோப்புக்காரன போட்டு இவரு சாரி கேட்டது நான் வந்து ஃபீல் வெஸ் ஈகோ அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது போச்சு. அவ என்ன பண்ணிட்டா, அவ வந்து அடிச்சுட்டா சும்மா தட்டியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த டாஸ்க்ல அந்த ஃபினாலே டிக்கெட் டு ஃபினாலேல. அப்போ வந்து கமருதீன் சாரி கேட்கணும்னு சொல்லி போய் அவன் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க பாரு அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் நானே உட்காந்து யோசிச்சேன். அவ என்ன அப்படி பண்ணிட்டா? நம்ம வந்து இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஓவரா தான் ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னும்போது எனக்கு ஃபீலா ஈகோ பண்ணும்போது நான் ஃபீல் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டேன். அதனால நானே வந்து சாரி கேட்டு திருப்பி நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஒருவேளை நீ நான் சாரி கேட்கல, இல்ல நீ அந்த சாரி அக்செப்ட் பண்ணலன்னா நம்ம கேம் மாறி இருக்கும். வெளில வந்து இப்படி பேசியிருந்திருக்க மாட்டோம். ஒருத்தர் ஒருத்தர் முட்டிட்டு தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் எதார்த்தமான உண்மைதான். ஏன்னா, அந்த நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற இடத்துல பாருவும் அத விட்டு குடுத்துட்டாங்க. ஈகோன்ற இடத்துல கமருதீனும் அத விட்டு குடுத்துட்டாரு அப்படின்னும்போது, அவங்கக்குள்ள இருந்த ஏதோ ஒரு பாண்டிங், ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ அந்த மோர் தென் எ ஃப்ரெண்ட் ஃபீலிங் தான் அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சுன்னா, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது நிஜமாவே அவங்கக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது, அது 2 பேருக்குமே இருக்கு. இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போணும் அப்படின்னும்போது, அது மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் தான். ஆனா, அது நம்ப அவசரத்துக்கு அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க 2 பேருமே லைஃப்ல அவங்களுக்கான கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணி, கூடிய சீக்கிரம் அந்த இடத்துக்கு போறதுக்கோ, இல்ல கரியர்ல இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கோ நம்மளோட விஷஸ் சொல்லிக்குவோம். தேங்க் யூ கைஸ்.